கஷ்டப்பட்டோம், இவனால தான் இந்த நோயே நமக்கு வந்தது, ஆனால் இவன் பெண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு பக்கத்துல கூட வரமாட்டேங்கிறான் நினைத்து அவர்கள் இருமி இருமி அன்று இரவே மரித்து விட்டார்களாம். இது உண்மையிலே நடந்த சம்பவம். இதுதான் உலக அன்பு, இதுதான் உலக அன்பு. நீ பெற்றெடுத்த பிள்ளை உன்னை மறந்து விடலாம், உன்னுடைய கணவன் உன்னை கைவிட்டு விடலாம், உன்னுடைய மனைவி உன்னை விட்டு விலகி சென்று விடலாம். இன்றைய தினம் உன்னை சுற்றி 10 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உன்னிடம் இருக்கிற பணம். அந்த பணம் இல்லை என்று சொன்னால் 10 பேருமே பறந்து போயிடுவான். நீ நல்ல நிலையில இருக்கும் பொழுதுதான் உன்னை தேடி 4 பேர் வருவார்கள். உன்னுடைய நிலை கொஞ்சம் தாழ்ந்துச்சுன்னு வச்சுங்க, எல்லாருமே பறந்து போயிடுவான். நீ நல்ல நிலையில இருந்தால்தான் உன்னை தேடி 4 பேர் வருவார்கள். உன்னுடைய நிலை கொஞ்சம் தாழ்ந்து விட்டாலும் எல்லோருமே பறந்து போயிடுவார்கள். ஆனால் நீ எந்த நிலையில இருந்தாலும் உன்னை வெறுக்காத ஒரு உண்மையான தெய்வம் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நீ எந்த நிலையில இருந்தாலும் சரி, நீ ஏழையா இருந்தாலும் சரி, நீ பணக்காரனாக இருந்தாலும் சரி, நீ படித்தவனாக இருந்தாலும் சரி, நீ படிக்காதவனாக இருந்தாலும் சரி, நீ அழகா இருந்தாலும் சரி, அழகா இல்லை என்றாலும் சரி, நீ எந்த நிலையில இருந்தாலும் உன்னை வெறுக்காத ஒரு உண்மையான தெய்வம் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான்.